வீட்டில் காய் எதுவும் இல்லை. மாமா நாளைக்கு உழவு சந்தைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பூண்டை வந்து குழம்பு பண்ணலான்னு எடுக்கும்போது வாசலில் காளான் விற்கிற அண்ணாவோட சவுண்டு கேட்டுச்சு. கடகடான்னு ஓடி போய் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். காளான் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருந்தது. ஸோ மஷ்ரூம் 65 பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ண மஷ்ரூமில் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு பெசரி மூடி வச்சிடலாம். இதுலேயே நிறைய தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த பக்கம் சாதம், பூண்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ மஷ்ரூம் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் பக்கம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நான் பெசரி விட்டுக்க போகிறேன். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது. லைட்டாக கொலப்பாக இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் ஃப்ரை வந்துட்டு மஷ்ரூம் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கெலாம் அந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கெட்டி பருப்பும் வச்சுக்கிட்டேன். நன்றி.